ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. இன்று முதல் எல்லா காரியங்களிலும் நீ நினைச்சது போல நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிடாமல் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நீ திருப்தி அடைந்தால் உன்னை விட சந்தோஷமானவர்கள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீ யாரு கூடயாவது சண்டை போட்டு தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக மரம் போல நில்லு. ஏன்னா மரத்தை வெட்டி கீழே சாய்த்தாலும் மறுபடியும் அது வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாக நிற்கும். அதே போல தனியாக நீ நின்னாலும் துணையாக நான் வந்து நின்று உன்னை விருட்சமாகவும் ஆலமரமாகவும் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில வெற்றி பெறணுன்ற முடிவோட விடாப்பிடியா விடாமுயற்சியோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி பொய்யாய் போகும்படி நான் விட்டு வைப்பேன்? நிச்சயமா நீ இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க தான் போற. எப்போதும் எல்லா விஷயங்களிலும் சரியா இருக்கணும்னு நினைக்கிறத விட எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக நீ இரு. ஏன்னா இங்க எல்லாருக்குமே அறிவுரை சொல்லக்கூடிய புத்திசாலித்தனமான ஆள் தேவை கிடையாது. எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா அனுசரணையா பேசக்கூடிய அன்போடு கூடிய இதயம்தான் எல்லாருக்கும் தேவைப்படுது. நீயும் அன்பை செலுத்தக்கூடிய பிள்ளையாக இரு. அறிவுரை என்பது இங்கு யாருக்கும் அவசியமில்லை. ஏன்னா இங்கு அறிவுரை கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை என்பது உனக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில நீ எப்போதுமே அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக இரு. அதை விட்டுட்டு அடுத்தவர்களை மாற்றுகிறேன், அவர்களுக்கு நல்ல புத்தி சொல்கிறேன், இவர்கள் வாழ்க்கையை திருத்தி அமைக்கிறேன்னு எந்த முயற்சியிலும் தேவையில்லாமல் ஈடுபட்டு உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க வேண்டிய விஷயத்தை தாமதப்படுத்தாதே. எது நடக்கணுமோ எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் அம்மான்னு பொறுப்பை என் கைகளில் விட்டுடு. நம்பிக்கையும் பிரார்த்தனையும் உன் கண்களுக்கு தெரியாது. ஆனா நீ நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யும் போது அதனால் நடக்க போகும் அற்புதத்தை உன் கண்களால பார்க்க முடியும். என்னென்ன அதிசயம் நிகழ்கிறது என்பதை நீயே பார்க்கக்கூடிய வகையில தான் உன் வாழ்க்கையில நான் எல்லா விஷயங்களையும் அற்புதமாக மாற்றி அமைக்க போறேன். யார் நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது. இனி உன் வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களுக்கு யாரும் தடையாகவும் வந்து நிற்க முடியாது என் செல்லமே. நீ இத்தனை நாளா ஆசைப்பட்டதை நான் நடத்துவதற்கு தடையாக இருந்த விஷயங்களையும் சிக்கல்களை உருவாக்கிய மனிதர்களையும் நான் விலக்கி வச்சிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ நினைச்சது போல நல்லதாகவே நடக்க போகுது. உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையையும் நினைச்சு வருத்தப்படாத. ஏன்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதுதான். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த வேற வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நினச்சி வருத்தப்படாம எனக்கு நடப்பது எல்லாத்தையும் நல்லதா நடத்தி கொடுங்க தாயேன்னு அந்த பொறுப்பை மட்டும் என்கிட்ட விட்டுடு. கடினமாக வேலை செய்கிற நீ, விடாமுயற்சியோட என்னை வணங்கி நம்பிக்கையோட காத்திருக்கிற நீ, எல்லா எனது அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெறப்போகிறாய். உன்னுடைய இறையருளும் பக்தியும் சேர்ந்து உன் வாழ்க்கையில இருக்கிற தடைகளையும் தடங்கல்களையும் அடித்து நொறுக்கி விலக்கி விடுவேன் செல்லமே. இனி நாளை முதலே உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். ஏற்றமும் சுபிட்சமும் சந்தோஷமும் செல்வ வளமும் உன் வாழ்க்கையில உண்டாக போகுது. எல்லாமே நன்மைக்கேன்னு சொல்வதை மட்டும் நிறுத்தி விடாதே. உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய வழக்கமான வேலைகளையும் உன்னுடைய கடமைகளையும் சரியாக செஞ்சு வா. நீ இதுவரைக்கும் பார்க்காத மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நான் உன் வாழ்க்கையில உருவாக்குறேன். யாராவது உன்னை வேணும்னே கோபப்படுத்துறாங்கன்னா நீ கோபப்படாமல் மௌனமாக இருக்க கத்துக்கோ. யாராவது உன்னை வேணாம்னு விலக்கி வச்சு அவங்களாகவே கூடி கூடி பேசிக்கிறாங்க, உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நீ அதை கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம அவங்கள விட்டு விலகி போய் நீ தனி ஆளாரு. தனி ஆளாக நிற்பதென்பதே மிகப்பெரிய கம்பீரம் என்பதை நீ உணர்ந்து, யாரு உனக்காக வந்து நின்னாலும் நிக்கலேனாலும் உதவி செஞ்சாலும் செய்யலேனாலும் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு நீ முன்னுக்கு வர்றத யாராலும் தடுக்கவே முடியாது. அப்போ நீ நல்ல நிலைமைக்கு வரும்போது எல்லாரும் வந்து உன்னை போற்றி பாராட்டும் போது நீ துள்ளி குதிக்காமல் பொறுமையாக இருக்க கத்துக்கோ. அதே நேரத்தில் யாராவது கஷ்டமோ மனக்கசப்போ வந்தாலும் கூட நீ துவண்டு போகாமல் துணிந்து தைரியமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. நீ ஜெயிக்கிறத பார்க்க பொறுக்காம
யாராவது உனக்கு எதிராக எதையாவது சொல்லும் போதும், உன்னை தாக்கும் போதும், உன் மனசை காயப்படுத்தும் போதும் மனமுடைந்து போகாமல் நீ தைரியமா இருக்கணும். அவமானப்படுத்தினால் கூட நீ அழுகக்கூடாது என் செல்லமே. நீ காயப்படும்படி பேசினால் கூட அதை காதில் கேட்காம கண்டும் காணாமல் போகக்கூடிய ஆளாக நீ இரு. வெற்றி பெறும்போது எப்படி பணிவோடு நடந்து கொள்கிறாயோ அதே போல தோல்வி வரும்போதும் நீ துவண்டு போகாம தைரியமா இருக்கணும். வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் தன்னம்பிக்கைன்ற அந்த கையை மட்டும் இறுக்கமாக பிடிச்சுக்கோ. ஏன்னா தன்னம்பிக்கையை தவிர வேறு யாருடைய கைகளும் உன்னை தாங்கி பிடிக்க வராது என் செல்லமே. 1000 பேர் உன் பக்கத்துல இருந்தாலும் உனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்ய உன்னை விட வேறு யாராலும் சிறப்பாக வந்து நிற்க முடியாது. உன் அன்பிற்கு ஈடு இணையாக இங்கு யாருமே உனக்காக வரமாட்டாங்க. அதனால எப்பவுமே என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளராம தைரியமா சிரிச்ச முகத்தோட புத்துணர்ச்சியாக பூக்கும் புது பூக்களை போல சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை கடந்து போகணும். ஒரு நாள்லயே பூத்து வாடி போகிற அந்த பூவே அவ்வளவு அழகா சிரிச்சு மகிழ்ந்து மலர்ச்சியோட இருக்கும்போது 100 ஆண்டுகள் வாழப்போற என் பிள்ளையானனே, உன் வாழ்க்கையை சிரித்து சந்தோஷமாக எதிர்கொள்ளலாம் தானே. சோதனைகள்ங்கிறது எல்லாருக்குமே வரும். அதை நிறைய பேர் வேதனை கஷ்டம் நினைச்சு துவண்டு போறாங்க. ஆனா ஒரு சிலர் சோதனையை தைரியமாக தாண்டி வர துடிப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் சாதனையாளராக ஜெயிக்க முடியும். நீயும் உன் வாழ்க்கையில ஜெயிப்ப. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். வாழ்க்கைங்கிறது ஒரு வானவில் போல அழகாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய வண்ணமாக நீ இருக்கணும். அதே உன் வாழ்க்கை இருட்டா இருந்ததுன்னா அதுக்கு வெளிச்சமாக நீ தான் இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீ என்னுடைய அழகான அன்பான பிள்ளை. உன் கஷ்டத்தை போக்கி நஷ்டத்தை போக்கி நீ ஜெயிக்கும்படியும் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படியும் நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. தோல்வியோ கஷ்டமோ பிரச்சனைகளோ வரும்போது நீ துவண்டு போகக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாருமே என்றோ ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள்தான். அந்த வகையில இன்னைக்கு நீ தோல்வியை சந்திக்கிறனா நாளைக்கு ஒரு நாள் சீக்கிரமே வெற்றியை அடைவாய் என்பதுதான் உண்மையான ரகசியம். நீ எடுத்த காரியத்திலையும் நடத்த விஷயத்திலையும் உறுதியாக மாறாமல் இரு. உன்னுடைய எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு காட்டுறேன். முயற்சி என்னும் மந்திரம் உன் மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த தந்திரத்தாலும் எந்த மனிதர்களாலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. உன் வெற்றியையும் வாழ்க்கையையும் தட்டி பறிப்பதற்கு யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. நிச்சயமா நீ ஜெயிப்ப. உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். எல்லா துன்பங்களையும் தாண்டி இன்பமான வாழ்க்கையை நீ வாழ்வதை யாராலும் தடுக்கவோ மாற்றி அமைக்கவோ முடியாது. உன்னுடைய தோல்விகள் எல்லாமே இப்போது நீ வெற்றி பெறுவதற்கு காரணமானதாக மாறப்போகுது. தடைகளையும் தடங்கல்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையவே நான் செம்மையாக மாற்றப் போகிறேன். நீ யாருங்கிறத மற்றவங்க பேசும்படி அமைச்சுக்கோ. ஏன்னா நீ யார் என்பதை மற்றவர்கள் சொன்னால்தானே அது வெற்றி. அப்படி வெற்றி பெற்ற ஆளாக வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீ உலா வர வேண்டும். அதற்காகவே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்காக இந்த வராகி அம்மா நான் நடத்தி முடிப்பேன். இந்த வராகி அம்மாவின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். இனி நடக்க போற ஒவ்வொன்றையும் பார்த்து நீ மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்வ. ஏன்னா இந்த தாய் உனக்கு செய்வது எல்லாமே சந்தோஷத்தை தருவதாக மட்டுமே இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.